ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவிஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரோட்சைட் ஃபுட்டில் கிடைக்கக்கூடிய இந்த காளான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் என்னோடய ஸ்டைலில். வாங்க. ஃபஸ்ட்டு நான் இங்கே இந்த காளான் எடுத்து வச்சுருக்கேன். ரோட் சைடில் நம்ம இந்த காளான் நீங்கள் எப்போ வாங்கி சாப்பிட்டாலும் காளானே இருக்காது. அதில் நிறையா கோஸ் தான் சேர்த்து செய்வாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம நிறையா காளான் வச்சு கொஞ்சமாக கோஸ் சேர்த்து நம்ம பண்ண போகிறோம். அதனால் நான் காளான் நிறைய எடுத்திருக்கேன், கோஸ் கம்மியாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை அதிகப்படுத்திக்கோங்க. 1 கப்பு மைதா மாவு ஆட் பண்ணுறேன். இதில் வேணும்னா நீங்கள் வீட் ஃப்ளாரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி சில்லியாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன், அந்த ஒரு கிறிஸ்பினஸ்க்காக. உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த உப்பு ஒரு இடத்துல தங்கிடக்கூடாது, அதுக்காக தான். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு நம்ம ஆனியன் பக்கோடாலாம் போடுவோம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கணும். ஆனால் ரொம்ப லிக்விடாக எடுத்துக்க வேண்டாம், கொஞ்சம் டைட்டாகவே இருக்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஜஸ்ட் நீங்கள் நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. பாருங்கள், நம்மளுடைய இந்த பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நான் பேனில் ஆயில் வச்சுட்டேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை பக்கோடா மாதிரி பொரிச்சு எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆயிலும் ஹீட் ஆகிடுச்சு, நான் போட்டுடுறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா போட்டுக்கோங்க, ரொம்ப பெருசாக வேண்டாம். எனக்கு 2 செட்டு இந்த மாதிரி பொரிக்கிற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு கொஞ்சம் குவான்டிட்டி வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு செஞ்சு பாருங்கள். ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே கொஞ்சம் கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா நான் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கிறேன். அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் எல்லாத்தையும் வெளியே எடுத்துடுறேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுனால. இதை நம்ம இப்படியே வேணாலும் கொஞ்சம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் பேன் வச்சிட்றேன். பேனில் கொஞ்சமாக நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். ரொம்ப வேண்டாம், நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணியிருக்கோம், அதனால் நீங்கள் ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் சாப் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த டைமில் கொஞ்சமாக கறி லீஃப் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணணும். அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா ஒரு 1 மினிட்டுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நான் இங்கே டொமேட்டோ சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் 1 கப் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. என்னோடய டொமேட்டோ சாஸில் கொஞ்சம் சில்லி சாஸும் ஆட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ளேவர் இருக்கோ அந்த மாதிரி ஃப்ளேவர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக நான் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஸ்வீட் சோயா சாஸ் டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணி இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் கார்ன்ஃப்ளவர் நான் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி எடுத்திருக்கேன். அதை நான் தண்ணியில் நல்லா லிக்விடாக கரைச்சிக்கிறேன். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்த இந்த பக்கோடாவை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளுடைய சாஸ் எல்லாம் அந்த பக்கோடாவில் கோட் ஆகணும். அந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். அதுக்காக நான் இந்த டைமில் ஒரு டம்ளர் மாதிரி தண்ணி சேர்த்துக்கிறேன்.
தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமா இதை லைட்டாக கொஞ்சம் உடச்சி விடுங்க. ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, அதுக்காக போட்டு ரொம்ப சின்னதாகவும் உடச்சிடாதீங்க. கொஞ்சம் கிரேவியாக இருக்கணும், அதுக்காக தான் நான் உடச்சி விடுறேன். இப்போது நீங்கள் சால்ட் செக் பண்ணிவிட்டு நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சைட் டிஷ் வந்து சப்பாத்தி பரோட்டா கூட சூப்பராக இருக்கும். இப்போது நம்மளுடைய கார்ன்ஃப்ளவர் தண்ணியை உள்ளே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள், கட்டி பற்றக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ்லேயே அந்த தண்ணி வந்து நல்லா திக்காயிடும், நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆகிடும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் சிம்மில் வைங்க. சூப்பரான நம்மளுடைய ரோட் சைட் காளான் ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் மூவிஸ் ரெசிபியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.